இப்ப மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் இந்த பக்கம் நிக்கட்டும், பெரிய மேடை தான், இந்த பக்கம் நிக்கட்டும். மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்க சித்தப்பு இங்க நிக்கட்டும். மரியாதைக்குரிய எங்க அண்ணன் விஜய் அவர்கள் இங்க நிக்கட்டும். எங்க அண்ணன் சீமானு இங்க நிப்பாட்டுவோம். தண்ணீர் பிரச்சனையை பத்தி ஒரு 10 நிமிஷம் 3 பேர் பேசிட்டோம். நாங்க மொத்த கட்சி உங்க கூட சேர்ந்துடுறோம். டேய் சேர்ந்துடுறோம். நீங்க 18 மணி நேரம் நடிச்ச நடிகரை கேள்விப்பட்டிருப்பீங்க. 18 மணி நேரம் விளையாடிய விளையாட்டு வீரனை கேள்விப்பட்டிருப்பீங்க. 18 மணி நேரம் ஓடிய விளையாட்டு வீரனை கேள்விப்பட்டிருக்கீங்க. 18 மணி நேரம் இந்த தண்ணீர் மாநாட்டுக்காக ஆவணத்தை தயாரித்த ஒரு தலைவனை கேள்விப்பட்டீங்களா? அப்படி ஒரு ஆவணத்தை தயாரிச்சுக்காரு. இந்தியாவில் இல்ல, உலகத்தில் இல்லை. நீங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கூட்டு வந்தாலும் இன்றைக்கு அண்ணன் சீமான் பேச இருக்கிற பேச்ச உலகத்தில் எவனாலையும் பேச முடியாது. இது சத்தியம். ஒரு வெறிகுண்ட வேங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு பாப்பீங்க. ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா தண்ணீருடைய அருமையை உணர்ந்தவன் தான் அந்த தண்ணீர் குறித்து பேச முடியும். கருணாநிதி மகன் வாழ்க்கையில தண்ணீர் தாகம் எடுத்திருக்குமா? விஜய்க்கு தண்ணீர் தாகம் என்னன்னு தெரியுமா? விஜய் அப்படின்னா 10 பேர் தண்ணி பாட்டில கொண்டு நிப்பாட்டுவான். ஸ்டாலின் அப்படின்னா ஒரு 20 பேர் தண்ணி பாட்டில நிப்பாட்டுவான். ஆனா காட்டு கிராமத்துல, சிவகங்கை மாவட்டத்துல, அரணையூர்ல தண்ணீர் எடுக்க போகிற அப்பத்தாக்கள் தேத்தாங்கொட்டையை வைத்து ஒரு குழிக்குள்ள தண்ணீரை மோண்டு ஊத்தி தேத்தாங்கொட்டையை வச்சு தேய்ச்சி அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிற அப்பத்தாக்குடைய, ஆத்தாக்குடைய, தங்கைகளுடைய, அண்ணன்களுடைய மகனாக அண்ணன் சீமான் இருப்பதனால் அவனுக்கு வழி தெரியும்.